ஒன்று சாமுவேல் அதிகாரம் 16 இறை வார்த்தை 1. ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அரசர் சவுலை நிராகரித்து விட்டார். அதை இறைவாக்கினர் சாமுவேல் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டுடைய வார்த்தை வருகிறது, சாமுவேல், இன்னும் எவ்வளவு காலம் நீர் துக்கத்தோடு இருப்பீர்? இன்னும் எவ்வளவு காலம் நீர் அழுது கொண்டிருப்பீர்? இன்னும் எவ்வளவு காலம் நீர் வேதனையோடு இருப்பீர்? அழுதது போதும், துக்கப்பட்டது போதும். இனி எலும்பு, உன்னுடைய கொம்பை எடுத்துக்கொள், எண்ணெயால் நிரப்பு, பெத்லகேமுக்கு செல், ஈசா வீட்டிற்கு செல், அவருடைய பிள்ளைகளிலே ஒருவரை அரசனாக நான் தெரிந்துள்ளேன், போய் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அழுது கொண்டு பிரயோஜனமில்லை, வேதனைப்பட்டு பிரயோஜனமில்லை. ஆண்டுடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் முக்கியம். ஒருவேளை உங்கள் வாழ்விலும் அப்படி நீங்கள் இருக்கிறீர்களா? நடக்கக்கூடாத காரியம் நடந்துவிட்டது என்று சோர்வில் இருக்கிறீர்களா? சோர்ந்து போயிட்டீங்களா? பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டோமே, அல்லது வேலையிலே ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சோர்ந்து போயிட்டீங்களா? நடக்கக்கூடாத காரியம் நடந்துவிட்டது என்று சோர்வில் இருக்கிறீங்களா? எதை எடுத்தாலும், எந்த காரியம் செய்தாலும் அதிலே ஒரு வெற்றி இல்லையே என்று கலங்குகிறீர்களா? அல்லது குடும்பத்தில் யாரையாவது ஒருவரை இழந்து விட்டீர்களா? அப்பாவை, அம்மாவை, பிள்ளையோ யாரையோ ஒருவரை இழந்து விட்டீர்களா? அதையே நினைத்து கொண்டு கலங்குகிறீர்களா? இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், போதும், கவலைப்பட்டது போதும், இன்னும் அழுது கொண்டிருந்தது போதும், எழு, நான் சொல்வதை கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்போம், ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்போம். அப்ப சாமுவேலுக்கு வேலை கொடுக்கப்படுகிறது, மினிஸ்ட்ரி கொடுக்கப்படுகிறது, ஈசாய் வீட்டிற்கு போ. ஆக நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது இழந்ததை திரும்பவும் பெற முடியும். நாம் இழந்ததை இரட்டிப்பாக மீண்டும் பெற முடியும். சவுலை விட மிகவும் சுறுசுறுப்பான, சவுலை விட ஆன்மீகத்திலே வளர்ந்த, சவுலை விட மிகவும் உன்னதமான ஒருவரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், தாவீதை. அப்படிப்பட்ட காரியம் நடக்கும் உங்கள் வாழ்விலும் அப்படிப்பட்ட மேலான அற்புதங்கள், ஆச்சரிய காரியங்கள் நடக்கும். எப்பொழுது? இறை வார்த்தையை கேளுங்கள், இறை வார்த்தையின்படி நடங்கள். ஆண்டவரே பேசும், நான் கேட்கிறேன் என்று கேளுங்க. ஆண்டவர் பேசுவார், அதன்படி நடங்க. அழுதுகிட்டு இருந்தது போதும். இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 27. கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? 28.
உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. பார்த்தீங்களா? ஆக கவலைப்பட்டு நாம் எதுவும் சாதிக்கப் போவதில்லை. சபை உரையாளர் அதிகாரம் 11 இறைவார்த்தை 10. மனக்கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது எப்பொழுதாவது சோர்ந்து போயிருந்தாரா? கவலைப்பட்டு கொண்டிருந்தாரா? தன் நேரத்தை வீணடித்தாரா? இல்லவே இல்லை. ஓடிக்கொண்டே இருந்தார். நாமும் ஓடிக்கொண்டே இருப்போம். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்வோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பைபிள் ஏராளமாக வாசியுங்கள். இறைவார்த்தை வாசியுங்கள். யோசுவா 1:8. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைப்பிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். திருவெளிப்பாடு 22:7. இதோ நான் விரைவில் வருகிறேன் என்றார். இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி இயேசப்பா, தர்மையான செய்திக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் கவலைப்பட்டது போதும், அழுதது போதும், சோர்ந்து போய் இருந்தது போதும். இனி நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்போம், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், உம் வார்த்தையின்படி நடப்போம். எங்களுக்கும் ஆண்டவரே புதிய அபிஷேகத்தை தாங்க, புதிய ஊழியத்தை தாங்க, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. சாமுவேலை பயன்படுத்தினீரே, சாமுவேலை இயேசுவே ராஜாக்களையும் இறைவாக்குகளையும் அபிஷேகம் பண்ண பயன்படுத்தினீரே. நன்றி ஏசப்பா, நன்றி. அதே போல் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே. பெற்றோர்களை ஆசிர்வதியும், பிள்ளைகளை ஆசிர்வதியும், இளைஞர்கள் இளம் பெண்களை ஆசிர்வதிங்க. ஆஸ்பத்திரியில் முடியாமல் இருக்கிறவர்களை ஆசிர்வதிங்க. நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. கடன் பிரச்சனையில் இருப்பவர்களை ஆசிர்வதிங்கப்பா. அவர்கள் கவலைப்படாமல் உம்மை பற்றி கொண்டு வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவே நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. வேலை செய்கிறவர்களை ஆசிர்வதிங்க. தொழிலில் முன்னேற்றத்தை தாங்க, வளர்ச்சியை தாங்க. நன்றி இயேசுவே, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன்.